அந்த பைலட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிராஷ் வரைக்கும் என்ன பேசினார் அப்படிங்கிறது ஃபுல் ரெக்கார்டாக இருக்கும். ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டாக இருக்கு. எந்த ஸ்பீடில் வந்தது, எப்போ டேக் ஆஃப் ஆச்சு, என்ன லெவலில் இருந்தது, என்னென்ன எக்யூப்மெண்ட், என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அந்த டீட்டெயில்ஸும் கட்டாயமாக இருக்கும். சரி, இப்போ சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல கேப்டன் சுமித் சபர்வால் அவரோட கண்ட்ரோல்ல தான் இந்த ஃபிளைட் இருந்தது என்பதும், அதே மாதிரி 8200 மணி நேரம் அனுபவம் அவருக்கு இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த அனுபவத்தை எப்படியாக நம்ம பார்க்கணும்? இல்லம்மா, நீங்க வந்து இப்ப நான் நீங்களும் கார் கத்துக்கிற மாதிரி நாளைக்கு எடுத்துன்னு போக முடியாதுமா. ஏர்லைன்ல ஒண்டி நீங்க என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல அவங்க சாதாரணமா சேர்ந்து சின்ன ஏரோப்ளைன்ல ஓட்டி, அப்புறம் பெரிய ஏரோப்ளைன்லயே கோ பைலட்டா ஓட்டி 8200 அவர் ஃபிளை பண்ணிருக்காங்கிறது கமாண்ட்ல. அது நம்பர் 1 தலைமை விமானியா அந்த பிளைட்டுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு. அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் இருக்குமா, பாராமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் and he will be get a command. இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். மேடே கால் ஏடிசிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஏடிசி தரப்புல இருந்து கால் செய்யப்பட்ட போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த மேடே கால்னா என்ன சார்? ஆமா, மேடேங்கிறது வந்து அதாவது என்ன சொல்றா, ஒரு அபசகுனத்துடைய அறிகுறிமா. போச்சுமா எல்லாம் அப்படி நம்ம சொல்றது இல்ல. ஓகே, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல ராமாயணத்துல கண்டெயின் சீதே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனுடைய ஈக்குவலண்ட் அது. எல்லாம் போச்சு, we are going down, அவ்வளவுதான், முடிந்தது, கதை முடிந்தது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் அவங்களுக்கு. ஸோ இது எந்த சமயத்தில் எப்போதுமே இது போன்ற ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இமீடியட்டா அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பைலட் வருவாங்க. அவங்களோட பைலட் கமாண்ட் மட்டும் நம்ம கமாண்ட் ட்ரைனிங், ஏர்கிராஃப்ட் டைப் வைஸ் அவங்க எல்லாம் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ட்ரெயின்டு. சில ஸ்நாக் வந்து திடீர்னு அப்பியர் ஆகும்போது தே கேன் ஆல்வேஸ் ரீச் இட். சில சமயம் அப்படியே சுத்தி அடிச்சு மறுபடியும் திரும்பி வந்து இறங்கிடுவாங்க. இந்த சமயத்தை நம்ம பாக்குற விஷுவல்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி அப்படியே சிங்க் ஆகுது ஏர்கிராஃப்ட் அப்படியே. சரி, இப்போ ஆமா அந்த காட்சிகள்ல பாக்குறோம் சார். இப்போ 10 நிமிடத்திற்குள்ளாக இதுல அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அந்த மேடே கால் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப புறப்படும் போதே சிக்கல் ஏற்பட தொடங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. சிக்கல வந்து அவர் ஏர்போனே இருக்க மாட்டார்ல. இப்போ நேத்து முந்தின நாள் கூட எமிரேட்ஸ் ஏர்கிராஃப்ட் சென்னையில ஆச்சு. அவர் நேர போனாரு, அந்த இடத்துல டேக் ஆஃப் பாயிண்ட்ல அவருக்கு ஸ்நாக் ரெக்டிஃபை ஆச்சு, திரும்பி ஸ்நாக் வந்துருச்சுன்னு சொல்லி he immediately came back. சோ அந்த மாதிரி இப்ப ஏர்கிராஃப்ட் கிட்டக்கே விஷுவல்ஸ் எல்லாம் வருதுமா. ஓகே சார். ஆமா, அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு கட்டடத்தின் மேல அது விழுது அப்படின்றதும் இல்ல, கட்டடத்துக்கு மேல விழலமா. அது நீங்க பாக்குறது வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல்ல அப்படி தெரியுது. அது ஏர்கிராஃப்ட் எண்ட்ல வந்து அந்த ரன்வே லைட்ஸுக்கு ஒரு சின்ன பில்டிங் மாதிரி இருக்கு, அந்த பில்டிங் மேல அது போறது, பில்டிங் மேல அது விழல. ஓகே. இது இப்ப பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இந்த அப் கண்ட்ரி சேனல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு பில்டிங்ல பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. சரி, ஒரு 10 ஸ்டோரி பில்டிங்ல. ஆமா, அது ஒரு குடியிருப்பு பகுதியில் விழுந்ததுனால அந்த இடத்துல இருப்பவர்களும் பாதிப்பிற்குள்ளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் 50 ஃபயர் இன்ஜின், ஒரு இப்ப 75 காமிக்கிறது, 75 ஆம்புலன்சஸ் ரஷ் டு தி பிளேஸ்னு போட்டிருக்காங்களே. இப்போ ஏர்போர்ட்டோட பெரிமீட்டர் உள்ளேயே இது விழுந்திருக்கு. ரன்வே 20 இல்ல பெரிமீட்டருக்கு வெளியில தான் விழுது சொல்றாங்க. அவுட் சைடு பெரிமீட்டருக்கு வெளியில தான் விழுந்திருக்கு. ஆமா, ஏன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுது இல்ல. ஆமா. இப்போ நான் உங்களுக்கு நம்ம சென்னையோட ரெஃபரன்ஸ்ல 10 மினிட்ஸ் நீங்க ஃப்ளையிங்னாக்க நீங்க வந்து என்ன சொல்லலாம், புலிக்கட் லேக் வரை அந்த இடம் வரைக்கும் போயிருக்குமா. ஓகே, 10 நிமிஷத்துக்கு நான் சொல்றேன். ஓகே, நம்ம அதை ரோட்வேல பாக்கும்போது 50 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ 10 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ளையிங் அப்புறம் கிராஷ்னாக்க யூ கேன் ஜஸ்ட் சே அரௌண்ட் 50 கிலோமீட்டர்ஸ். சரி, அரௌண்ட் 50 கிலோமீட்டர் சொல்லலாமா. ஓகே, இப்போ பயணிகளோட நிலை என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது சார்? நம்ம we can only do prayers ma. we can do only prayers. இது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ரொம்ப ஒரு கிரேவ் சிச்சுவேஷன் தான். அப்படியே அது என்ன சொல்றதுன்னா, அந்த
இம்பாக்ட்ல அப்படியே இந்த ஏர்கிராஃப்ட் இதா இருக்கு. இல்ல இன்னொரு ஒரு லைன் சொல்லப்படுது, அப்ப தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கோணத்துல இத பார்க்க முடியுமா? எல்லாமே பாப்பாங்கம்மா, எல்லாமே பாப்பாங்க. ஏதாவது இது வந்து அவ்வளோ ஒரு பிளேன் ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமா வந்து ஒரு பஸ் டயர் பஞ்சர் ஆன மாதிரி இருக்க முடியாது. குளோபல் இம்பாக்ட்மா. இன்ஃபேக்ட் இது வந்து போயிங் கம்பெனியோட இதுங்கிறதுனால போயிங்குடைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. அவங்க அதெல்லாம் அதான் சொன்னேன், இந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாத்தையும் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. இப்போ ஏர் இந்தியா தரப்புலேருந்து எக்ஸ்தலத்தில் நாங்கள் இது தொடர்பான விவரங்களை விரைவிலேயே வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக அதில் பயணித்த பயணிகள் சார்ந்த விவரங்களும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான அதுதான் அவங்க சொல்லுவாங்கம்மா, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அந்த விவரங்கள் வெளியிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது அந்த பயணிகள் லிஸ்ட் வரதுக்கு 3-3.25 பண்ணுவாங்கம்மா. ஓகே சார். அதுல என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இப்போ ஒரு 20 பயணிகள் அதாவது இறக்காம இல்லைன்னா ஒரு அடிபட்டது அந்த மாதிரி இருந்தாங்கன்னாக்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் ரூம் அகமதாபாத் ஏர்போர்ட்ல செட் பண்ணுவாங்களாம். அதனுடைய அந்த அகமதாபாத் கண்ட்ரோல் ரூம் உடைய நம்பரையும் அதுல அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுல. ஓகே சரி. இப்போ ஏர் இந்தியா தரப்புல இருந்தே ஒரு கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்ட அகமதாபாத் ஏர்போர்ட்ல பண்ணுவாங்க, ஏர் இந்தியாவுடைய ஹெட் ஆபீஸ்ல பண்ணுவாங்க, மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன்லயும் பண்ணுவாங்க. சரி. இப்போ இதே மாதிரியாக இப்போ ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டு சில நிமிடங்கள்ல விபத்து ஏற்பட்டது போன்ற சம்பவங்கள் இதற்கு முன்பு இந்தியால நடந்திருக்கா? அதாவது ஐ திங்க் அது ஒரு எக்ஸாக்ட் இயர் ஞாபகம் இல்ல. பாம்பேல ஒரு ஏர் இந்தியா பிளைட் பாம்பேல இருந்து ஐ திங்க் இட் வாஸ் கோயிங் டு அகைன் லண்டன் நினைக்கிறேன். அந்த 747 அசோகா மேல போயிட்டு அப்படியே இதுக்குள்ள தண்ணிக்குள்ள போயிடுது. அப்படியே வெடிக்கல, இட் ஜஸ்ட் sank into the தண்ணிக்குள்ள வந்து முழுகிடுச்சுன்னு சொல்றீங்க? முழுகி அப்படியே போயிடுச்சு கம்ப்ளீட்டா, ஆல் டெட், அவ்வளவுதான். இதுல கோ பைலட் அவரோட அனுபவம் 1100 மணி நேரம் என்றும் சொல்றாங்க. அந்த கோ பைலட் அவங்களோட ரோல் அப்படின்றது இதுல என்னவாக இருக்கும் சார்? கோ பைலட்னா அவர் உடனே பக்கத்துல ஏதாவது பேஷண்ட் இருப்பாரு அந்த மாதிரி இல்லம்மா. 2 பேருமே எஃபிஷியன்ட். அதாவது ஒருத்தர் வந்து சீனியர், ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஜூனியர் அந்த மாதிரி. இப்ப சப்போஸ் சீனியருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஜூனியர் வில் டேக் ஓவர் அண்ட் தென் ஹி வில் லேண்ட். அவர் ஃபிளைட்ல வரும்போது என்ன நேவிகேஷன் ஒன்று இருக்குமா, எந்த இடத்துல ஃப்ளை பண்றோம், என்னென்னலாம் ஓவர்சீ ஃப்ளை பண்றோம், இதெல்லாம் நம்ம வந்து அதை நேவிகேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கேட்கறது வந்து கோ பைலட். அவர் வந்து அவர் என்ன பேசுறாருங்கிறத பைலட் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரு இது பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப பாருங்க, அகமதாபாத் ஏர்போர்ட் க்ளோஸ் டில் 5 PM போடுறாங்க பாருங்க. மற்ற விமான சேவைகள்ல இந்த விபத்து என்பது பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துமா? அந்த புறப்படும் நேரம் என்பது 5 மணி வரைக்கும் ஏர்போர்ட்டே க்ளோஸ்டு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு திக்குன்னு இருக்கும் இல்லையா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கே நம்ம வந்து நியூஸ் சேனல் இருக்கோம், நான் வந்து இருக்கேன், நம்ம எல்லாம் பதறோம் இல்ல. ஆமா. ஸோ அந்த மேடே கால் அது விடுக்கப்பட்டு உடனேயே அந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனா விபத்து ஏற்பட போகுது என்ற சமயத்துல தான் அந்த மேடே கால் என்பது விடுக்கப்பட்டது. மேடே கால்ங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக அது உங்களுக்கு என்னன்னாக்கா, அதாவது ஒரு பிக்கா சொல்லணுங்கிறதுக்காக பாஷை இதா இருக்கலாம், அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், ஆர் பிரெஞ்சு, ஜெர்மன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. குளோபலா வேர்ல்டு வைடு ஃபைனல் அப்படின்னாக்க மேடே அப்படின்னா. ஸோ இதில் வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ ஏர் இந்தியா தரப்புல இருந்து அந்த லிஸ்ட் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் வேற என்ன தகவல்கள் கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார்? இல்ல ஏர் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இப்போ இந்த ஃபிளைட் கிளம்பும் போது ஒரு டெக்னிக்கல் லாக் புக் இருக்கு இல்லையா, அந்த இது இன்ஜினியரிங் கிளைம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இன்ஜினியரிங் கிளைம்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க முதல்ல. ஏதாவது ஸ்நாக் இருந்ததா, அதை ரெக்டிஃபை பண்ணாங்களா, அது ரெக்டிஃபை பண்ணாம விட்டாங்களா, அதெல்லாம் இது வந்து கட்டாயமா பார்ப்பாங்க முதல்ல ஏர்லைன் சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் என்னென்ன பேகேஜ் இருந்து, நீங்க சொன்னீங்களே ஒரு தீவிரவாதம்னு ஒரு இது கொண்டீங்கல்ல முதல்ல, அதுல அந்த என்னென்ன கார்கோ போச்சு, என்னென்ன பேசஞ்சர் பேகேஜ் போச்சு,
அந்த கார்கோல ஏதாவது ஒரு நம்ம இதுல வந்து கனிஷ்கா ஆக்சிடென்ட்ல கனடால இருந்து வந்த போது அந்த சர்தார் தீவிரவாதிகள்லாம் இது பண்ணிட்டாங்கல்ல, அந்த பிளைட்ல பாம் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது எல்லா ஆங்கிள்லயும் பார்ப்பாங்க.